நான் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ரொம்ப மாறி போயிட்டீங்க. நீயும் தான் மாறி போயிட்ட. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த கோமதி யாருங்க? ஏன் அடிக்கடி அவரை பத்தி விசாரிக்கிற? அவர் என்னோட மாமா, வள்ளியோட புருஷன், அவ்வளவுதான். இல்ல, அவர் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு அனாதை. அவருக்குன்னு யாரும் இல்ல. அவர் உறவுக்காரங்க யாராவது இருந்தா சொல்லு, நான் உங்ககிட்ட விசாரிக்கிறேன். இல்ல, நேத்து ராத்திரி ஒரு விஷயம் நடந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஒருவேளை என்னை குழப்பறதுக்காக அப்படி நடிச்சாங்கன்னு எனக்கு நினைக்க தோணுது. ஆனா அந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா? உண்மையா இருந்துச்சுன்னா? வேண்டாம், நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. ஏய், ஏன் இப்படி சஸ்பென்ஸ் நாடகம் எல்லாம் ஆடிட்டு இருக்க? ஆமா, நீ இயல்பாவே இருக்க மாட்டியா? நான் இயல்பா தான் இருக்கேன். ஆனா இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அன்னைக்கு ராத்திரி இருட்டுல பின் வாசல்ல கோமதியும் பார்கவியும் 2 பேருமா சேர்ந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்க. அது என்னன்னு கேட்டேன்னா, கேரளால இருந்து வந்த கஷாயம்னு சொன்னாங்க. சரி, கஷாயமாவே இருக்கட்டும், முன் வாசல் வழியா கொண்டு வரலாம் தானே. அது ஏங்க இப்படி மூடி மறைச்சாங்க? அதுதான் எனக்கு குழப்பமா இருந்துச்சு. நான் இன்னொன்னு சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. கோச்சிக்க கூடாது. சொல்லு. உங்க அம்மா ரூமுக்கு போனேனா, அங்க ஒரு பாட்டிலோட மூடி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா, ராத்திரி விருந்துல சாப்பிட கொடுப்பாங்களே சாராயம், அந்த பாட்டிலோட மூடி. இப்ப நீ என்ன சொல்ல வர? எங்க அம்மா குடிப்பாங்கன்னு சொல்ல வரியா நீ? உனக்கு இந்த வீட்ல இருந்து என்ன பிரிச்சு தனியா கூட்டு போணும், அதுக்காக எல்லாரும் மேலயும் புதுசா பழி சுமத்திட்டு இருக்க? இல்லங்க. மாமா மேல, பார்கவி மேல, இப்ப புதுசா எங்க அம்மா மேல பழி சுமத்துறியா? அவங்க குடிப்பாங்கன்னு சொல்ல வரியா? சொல்லு. இல்லங்க, என்னமோ தெரியல, இந்த வீட்ல எல்லாரும் உங்ககிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் மூடி மறைக்கிறாங்க. நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறது இல்ல. நான் என்ன மறைச்சேன்? நீ எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்கல. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அன்னைக்கு கங்காடியார் வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லி நாடகம் ஆடி கோவிலுக்கு போய் உங்க அண்ணனை பார்த்தல, அப்ப உன்கிட்ட அவன் ஒரு பொருளை கொடுத்திருக்கான். அத என்கிட்ட சொன்னியா? இன்னை வரைக்கும் என்கிட்ட சொன்னியா? சொல்லாம என்கிட்ட மறைச்சிருக்க. நான் என்னங்க மறைச்சேன்? அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. உனக்கு என்னன்னே தெரியாது. இத பாக்கல, இது என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல? சொல்லு, இது என்னது? உங்க அண்ணன் உன்கிட்ட கொடுக்கல? இது என்னன்னு உனக்கு தெரியாது? உங்க அண்ணனை பார்க்க கூடாது, உங்க அண்ணன் பேசக்கூடாதுன்னு சொன்ன. நீ அவன் போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்க. நீ நல்லவளே இல்ல. நல்லவளா இருந்தா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிருப்பல்ல. எதுக்காக என்ன நல்லவ இல்ல அது இல்லன்னு சொல்றீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு நான் இருந்த வேதனையில அவர் என்ன கொடுத்தாருன்னு கூட நான் பார்க்கல. அப்படியே கொண்டு வந்து போட்டுட்டேன். நீங்க தான் திருட்டு தரமா இந்த சேனல் எல்லாம் எடுத்து பாத்தீங்க. நீங்க தாங்க தப்பு பண்றீங்க. நீ இப்ப என்ன திருடன்னு சொல்றல்ல? ஆமா, நான் திருடனாவே இருந்துட்டு போறேன். டேய், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு மோதிரம் கொடுத்திருந்தானே, அந்த வைர மோதிரம் எங்க? பிரச்சனை அதிகமா வருங்கிறதுக்காக அண்ணி அதை கழட்டி எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் நீ அவங்கள சந்திக்கவே இல்ல. ஏன் அதை அவங்க உன்கிட்ட கொடுக்கல? மறந்துருப்பாங்க. இல்ல, அவங்க மறக்கல, நீ தான் மறந்துருக்க. நான் ஆசையா கொடுத்த மோதிரத்தை இல்லன்னா நீ அவங்க கிட்ட கொடுத்திருப்பியா? உனக்கு என் மேல பாசமே இல்ல. என்னங்க மோதிரத்துக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பெண்ண மோதிரம் தானே வேணும். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நானே என் வீட்டுக்கு போய் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வரேன். ஓஹோ, இப்ப நீ உங்க வீட்டுக்கு போறதுக்கு இப்படி ஒரு நாடகம் ஆடி உங்க வீட்டுக்கு போலான்னு பாக்குறியா? உங்க அண்ணனை பாக்கணும், உங்க அண்ணியை பாக்கணும், உங்க அப்பாவை பாக்கணும், அதுக்கு இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்க. இத பாரு, உனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த உறவும் கிடையாது. நீ அந்த வீட்டுல இருக்க யாரையும் சந்திக்க கூடாது, அவ்வளவுதான்.